வணக்கம் மக்களே. ரீசெண்டாக நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் வந்து தெளிவாகவே பேசியிருப்பார். மக்களுடன் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பார். ஸோ யாருமே கூட்டணிக்கு வந்தாலுமே சேர்க்கறதுக்கும் ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதனால் எந்த கூட்டணி அமைந்தாலுமே தாவைக்கா வந்து தன்னோட செயல்பாட்டிலேருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கும். ஸோ ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படிங்கிறதான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸுடன் கூட்டணி வைக்குமா அப்படிங்கிற கேள்விலாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 234 தொகுதிக்குமே வேட்பாளர்களை வந்து தேர்வு செய்வதில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்லப்படுது. ஸோ எப்படிங்கிறது தெரியலை. ஆனால் வந்து கூட்டணி அமையும் போது அதுக்கு தக்கன வேட்பாளர்களை மாற்றிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்முரமாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கருத்து கணிப்புமே பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட எதிர்பார்ப்புமே பார்த்தீங்க அப்படின்னா தனியார் நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பில் வந்து 58% மக்கள் வந்து தனியைத்து போட்டியிடுவது தான் விரும்பியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கூட்டணியுடன் தாவேகா வந்து இணைந்து செயல்படணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது. ஸோ தளபதி அவர்கள் வந்து முதல் முறையாக வந்து களத்தில் இறங்குறாரு. ஓட் பேங்குமே பயங்கரமாக எகிரிட்டு இருக்குது. ஸோ 22லேருந்து 32 வரைக்குமே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ தளபதி அவர்கள் மக்கள் சந்திப்பு மாநாடு அப்படின்னு நடத்தும்போது வேறு லெவல் ரெஸ்பான்ஸாக இருக்கும். அதுக்கான எதிர்பார்ப்புமே நிறையா இருக்கும்போது கண்டிப்பாகவே வெற்றி பெறதுக்கு நிறைய பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பது. ஸோ அரசியலில் பயங்கரமான இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பயங்கரமான ஒரு தீவிரமான விவேகமான ஒரு அரசியல் களம் வந்து காணப்படுதும். யார் கூட்டணிக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி மக்கள் சக்தியோட மக்கள் கூட்டணியோட களத்தில் தாவேக்கா இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ தளபதி அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை நினச்சி கால்குலேட் பண்ணி கண்டிப்பாக வந்து களத்தில் இறங்குவார். எப்படிப்பட்ட வெற்றி கூட்டணியாக அமைய போகுது, எப்படி ஒரு வெற்றியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ தளபதியை சுற்றி அரசியல் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக எப்படி போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். கான்ஃபிடண்டாக இருப்போம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.